வணக்கம். கடந்த 2 தசாப்தங்களுக்கும் மேலாக ஆசியா, குறிப்பாக தெற்காசிய பகுதியில் முக்கியமான விவாதங்களில் ஒன்றாக இந்தியாவின் அணு ஆயுத கொள்கை உள்ளது. 1998ஆம் ஆண்டு ஆபரேஷன் சக்தி என்னும் அணுசோதனை மூலம் அணுவல்லரசாக மாறிய பின்னர் இந்தியா அறிவித்த முதலில் பயன்படுத்தாமை, அதாவது நோ ஃபர்ஸ்ட் யூஸ் கொள்கை பன்னாட்டு அளவில் கவனத்தை பெற்றுள்ளது. இந்த மிகவும் பாராட்டத்தக்க சிறப்பு கொள்கையின்படி இந்தியா எந்த நாட்டிற்கு எதிராகவும் முதலில் அணு ஆயுதத்தை பயன்படுத்தாது. எனினும் எதிரிகள் வேதியியல் ஆயுதங்கள் அல்லது உயிரியல் ஆயுதங்களை பயன்படுத்தி இந்தியாவை தாக்கினால் அவர்களுக்கு எதிராக அணு ஆயுதத்தை பயன்படுத்த இந்தியாவுக்கு உரிமை உண்டு. இருப்பினும் கடந்த காலங்களில் இந்தியாவின் இறையாண்மைக்கு ஏற்பட்ட சில சவால்களை முன்னிறுத்தி அந்த கொள்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற கருத்துக்கள் நாட்டிற்குள் உயர்ந்து வந்துள்ளன. 2025 இந்தியா பாகிஸ்தான் இராணுவ மோதலுக்கு பின்னர் இந்த விஷயம் மீண்டும் தேசிய மற்றும் சர்வதேச ஊடகங்களில் விவாதிக்கப்படுகிறது. எனவே தற்போதைய அணு ஆயுத கொள்கையை இந்தியா மறு ஆய்வு செய்யுமா என்பது ஒரு தீவிரமான கேள்வியாக எழுந்துள்ளது. எந்த வகையான அணு ஆயுதமாக இருந்தாலும், அதாவது அது பிளவு குண்டு வகையைச் சேர்ந்ததாக இருந்தாலும் அல்லது இணைவு குண்டு வகையாக இருந்தாலும், முதலில் பயன்படுத்த மாட்டோம் என்கிற தெளிவான கொள்கையை கடந்த 20 ஆண்டுகளாக இந்தியா கடைபிடித்து வருகிறது. இந்த துல்லியமான மற்றும் தெளிவான நிலைப்பாட்டை இந்தியா தமது தேசிய பாதுகாப்பு உத்தியின் ஒரு முக்கிய அங்கமாக கருதுகிறது என்பதாகும் நியூடெல்லியின் வாதம். இந்தியா தனது அணு ஆயுதங்களை எதிரிகளுக்கு எதிரான ஒரு முக்கியமான தடுப்பு ஆயுதமாக மதிப்பிடுகிறது. அதே நேரம் மேலே குறிப்பிட்ட விஷயங்களை பின்பற்றுவதில் இந்தியா உறுதியான நிலைப்பாட்டையும் கொண்டுள்ளது. அந்த கொள்கை வரையறையின் முதலாவது விதி இந்த உண்மையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஒரு பொறுப்புள்ள அணுசக்தி என்ற நிலையில் பன்னாட்டு அளவில் இந்தியாவின் மதிப்பை உயர்த்த இந்த கொள்கை நாட்டிற்கு பெரும் அளவில் உதவியுள்ளது. அணு ஆயுதங்களை முதலில் பயன்படுத்துவதன் மூலம் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகள் குறித்து இந்தியா நல்ல விழிப்புணர்வை கொண்டுள்ளது. அதனால் அத்தகைய சூழ்நிலை ஏற்படாமல் இருப்பதற்கு அதிகபட்சமாக முயற்சிக்கும் என்பதை இந்த விதி உறுதி செய்கிறது. இரண்டாவது விதியின்படி அந்த நிலைப்பாடு இந்தியாவின் முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு தேவைகளை முற்றிலும் புறக்கணிப்பதில்லை. மாறாக எதிரிகள் இந்தியாவிற்கு எதிராக விரிவான முறையில் ஒரு அணு தாக்குதலை நடத்தினால் அதற்கு ஏற்ற பதிலடி தாக்குதலை அணு ஆயுதங்களை பயன்படுத்தி நடத்த வேண்டும் என்பதை அது வரையறுக்கிறது. அதோடு இந்திய இராணுவத்தின் மீது அழிவு தரும் வேதியியல் ஆயுதங்கள் அல்லது உயிரியல் ஆயுதங்களை எதிரிகள் பயன்படுத்தினால் முதலில் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கு இந்தியாவிற்கு எந்த தடையும் இல்லை. நம்பகமான குறைந்தபட்ச தடுப்பு திறன், அதாவது கிரெடிபிள் மினிமம் டிட்டரன்ஸ் என்ற சிறப்பு கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்ததாகும் இந்தியாவின் அணு ஆயுத கொள்கை. எனவே எதிரிகளுக்கு ஒரு பதிலடி கொடுக்க போதுமான அளவு அணு ஆயுதங்கள் இந்தியாவிடம் இருப்பது அவசியமாகும். ஆனால் காலங்காலமாக இருந்து வரும் இந்த இந்திய கொள்கைக்கு எதிராக கடுமையான சில விமர்சனங்கள் நாட்டில் உள்ளன. பாகிஸ்தான் போன்ற ஒரு ஒழுங்கற்ற அண்டை நாடு இந்தியா மீது முதலில் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கான சாத்தியம் உள்ளது. அப்படி இருக்க முதலில் அணு ஆயுதம் பயன்படுத்த மாட்டோம் என்ற நியூடெல்லியின் கொள்கையை பலவீனமாகவே பெரும்பாலான பாதுகாப்பு நிபுணர்களும் சுட்டிக்காட்டுகிறார்கள். வழக்கமான போரை விட ஒரு அணு ஆயுத போரின் மூலம் இந்தியாவை சமாளிக்க முடியும் என்று முட்டாள்களான பாகிஸ்தானிகள் கருதினால் அவர்கள் முதலில் அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடும். அதுபோன்ற சூழலில் முதலில் அணு ஆயுதம் பயன்படுத்த மாட்டோம் என்கிற இந்தியாவின் கொள்கையை மாற்ற வேண்டும் என்பது அவர்களின் வாதமாக உள்ளது. 2025 மே 7ஆம் தேதி பாகிஸ்தானில் இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்துரை தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு வரையறுக்கப்பட்ட இராணுவ மோதல் ஏற்பட்டது. ஆனாலும் எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கு இடையே ஒரு பெரிய போர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்ல முடியாது. எப்போது வேண்டுமானாலும் இந்த இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு பெரிய போர் நடப்பதற்கான வாய்ப்பு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. வரலாற்றின் தொடக்கத்தில் இருந்தே இரு நாடுகளும் பகைவர்கள் என்பதுதான் அதற்கான காரணமாகும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பகிரப்பட்ட எல்லை பிரச்சனைகள், இந்தியாவில் பாகிஸ்தான் ஆதரவுடன் நடத்தப்படும் தீவிரவாதம், அரசியல் ரீதியான வேறுபாடுகள் போன்றவை பலமுறை இந்த இரு நாடுகளுக்கிடையே பெரிய அளவிலான பதற்றங்களுக்கு காரணமாகியுள்ளன. வரும் காலத்தில் எல்லை மீறலோ அல்லது பெரிய அளவிலான தீவிரவாத தாக்குதலோ நடந்தால் அது இந்தியா பாகிஸ்தான் இடையே மீண்டும் ஒரு விரிவான போருக்கு வழிவகுக்கலாம். பாரம்பரிய ஆயுதங்கள் விஷயத்தில் இந்தியா மிகுந்த பலம் பெற்றிருந்தாலும் பாகிஸ்தானிடம் இருக்கும் அணு ஆயுதங்கள் போரின் போக்கை பாதித்துவிடக்கூடும். 1999 கார்கில் போரிலும் பின்னர் 2001 இராணுவ முன்னிறுத்தலிலும் இரு நாடுகளும் ஒரு அணு ஆயுத போரின் விளிம்பிற்கே சென்றுவிட்டன. 2025 மே மாதத்திலும் அதேபோன்ற ஒரு சூழ்நிலை உருவானது. ஆனால் பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டலுக்கு பயப்படாமல் பாகிஸ்தானை அடித்து நொறுக்கியது இந்தியா. எனினும் அங்கிருந்து கற்ற பாடங்களை உள்வாங்கிக் கொண்டு பாகிஸ்தான் வருங்காலத்தில் இந்தியாவிற்கு எதிராக ஒரு முன்னெச்சரிக்கை அணு தாக்குதலை மேற்கொள்ள தயங்காது என்றும் சில இந்திய
பாதுகாப்பு நிபுணர்கள் கருதுகிறார்கள். ஏற்படக்கூடிய ஒரு பெரிய யுத்தத்தில் இந்தியாவின் ராணுவ முன்னேற்றத்தை தடுப்பதற்கு அல்லது தங்களுக்கு பெரிய அழிவுகள் ஏற்படாமல் இருப்பதற்காக இஸ்லாமாபாத் அப்படி ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கையை எடுக்கக்கூடும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அவ்வாறு ஒரு சூழ்நிலையில் முதலில் அணு ஆயுதம் பயன்படுத்த மாட்டோம் என்கிற இந்தியாவின் கொள்கை எந்த அளவிற்கு நடைமுறை சாத்தியமாக இருக்கும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகும். பாகிஸ்தான் முதலில் அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் இந்தியா வலுவாக பதிலடி கொடுக்கும் என்றாலும் அது இரு நாடுகளுக்கும் பெரும் அழிவுகளை விளைவித்துவிடும் என்பது தர்க்க ரீதியான ஒரு உண்மையாகும். எனவே அத்தகைய ஒரு தாக்குதல் ஏற்படுவதற்கு முன்னரே தேவையான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது இந்தியாவின் பாதுகாப்பை பொறுத்தவரை மிகவும் முக்கியமானதாக இருக்கும். 2025 மே மாதம் நடந்த இந்தியா பாகிஸ்தான் மோதலுக்கு பின்னர் அணு ஆயுதத்தை முதலில் பயன்படுத்த மாட்டோம் என்கிற கொள்கையில் இருந்து விலகி அதற்கு பதிலாக அணு ஆயுதத்தை முன்னெச்சரிக்கையாக பயன்படுத்தலாம் என்கிற கொள்கையை இந்தியா ஏற்க வேண்டும் என்ற நிபுணர்கள் கருத்துக்கு அதிக வரவேற்பு இருந்து வருகிறது. பாரம்பரிய ஆயுத வலிமையில் மிகவும் முன்னேறி நிற்கும் இந்தியாவிற்கு எதிராக அந்த திறனில் பின்தங்கி நிற்கும் பாகிஸ்தான் முதலில் அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் என்ற ஒரு முக்கிய கவலை அதற்கான முதலாவது காரணமாகும். அத்தகைய ஒரு சூழ்நிலையை தவிர்ப்பதற்காக பாகிஸ்தானின் அணு ஆயுத திறனுக்கு எதிராக ஒரு முன்னெச்சரிக்கை தாக்குதலை நடத்துவதற்கான கொள்கையை இந்தியா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்து வலுப்பெறுகிறது. இந்தியாவின் மீது பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு உள்ளது என்ற நம்பகமான ஒரு உளவு தகவல் கிடைத்தால் பாகிஸ்தானுக்குள் ஒரு முன்னெச்சரிக்கை தாக்குதலை மேற்கொள்ள இந்தியா தயாரானால் அது அந்த போரில் மிகுந்த மேலாதிக்கத்தை கொடுக்கும் என்றும் சிலர் கூறுகிறார்கள். அத்தகைய ஒரு கோட்பாட்டிற்கு மாறுவதன் மூலம் மற்றொரு எதிரியான சீனாவின் தாக்குதல் மனோபாவத்தை இந்தியா துல்லியமாக கட்டுப்படுத்த முடியும் என்கிற ஒரு வாதமும் உள்ளது. அதன் காரணமாக பாகிஸ்தானுடன் ஒரு யுத்தம் ஏற்படும் போது சீன அச்சுறுத்தலை சமாளிக்க இந்தியாவால் முடியும். ஆனால் பழைய கொள்கையில் இருந்து மாறி தேவைப்பட்டால் அணு ஆயுதத்தை முதலில் பயன்படுத்தலாம் என்ற கொள்கையை ஏற்பதை எதிர்க்கக்கூடிய சில நிபுணர் கருத்துக்களும் உலவுகின்றன. அதிலும் முக்கியமாக 2 வாதங்கள் தான் உயர்ந்து வருகின்றன. முதலாவதாக முன்னெச்சரிக்கையாக பயன்படுத்தலாம் என்கிற அந்த கொள்கை பன்னாட்டு அளவில் இந்தியாவின் மதிப்பை பாதித்துவிடக்கூடும் என்ற ஒரு கவலை உள்ளது. ஒரு பொறுப்புள்ள அறிவிக்கப்பட்ட அணு வல்லரசு என்ற நிலையில் பல ஆண்டுகளாக இந்தியா பெற்றிருந்த உறுதியான நம்பகத்தன்மையை அதன் மூலம் இழக்க வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது. அதன் விளைவாக உலக நாடுகள் இந்தியாவை ஒரு ஆக்கிரமிப்பு மனப்பான்மை கொண்ட நாடாக கருத தொடங்கி விடுவார்கள். அது நியூ டெல்லியின் பன்னாட்டு உறவுகளில் கணிசமான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்று அந்த விமர்சகர்கள் கூறுகிறார்கள். இரண்டாவதாக முன்னெச்சரிக்கையாக பயன்படுத்தலாம் என்கிற அந்த கொள்கை தெற்காசியாவில் அணு ஆயுத போட்டிக்கு ஒரு அதிகரித்த வேகத்தை கொடுத்து விடலாம். அது பாகிஸ்தானை மேலும் தூண்டிவிடும் சாத்தியமும் உள்ளது. எனவே அந்த நிலைமை இஸ்லாமாபாத்தை ஒரு பெரிய அணு ஆயுத போட்டிக்கும் அதனுடன் தொடர்புடைய மேம்பட்ட ஆயுதங்களின் வளர்ச்சிக்கும் தூண்டும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். தற்போது அவர்கள் எதிர்கொண்டிருக்கும் ராணுவ சவால்களின் தீவிரம் 2025 இந்தியா பாகிஸ்தான் மோதலுக்கு பின்னர் அதிகரித்துள்ளது. தனது அணு ஆயுத கொள்கையில் ஒரு மறு ஆய்வு தேவையா இல்லையா என்பது குறித்து நாட்டிற்குள்ளேயும் வெளியேயும் நடந்து கொண்டிருக்கும் எண்ணற்ற வாத எதிர்வாதங்களில் துல்லியமான ஒரு திருப்பத்தை உருவாக்க இந்தியாவை தூண்டக்கூடும். ஆனாலும் இந்த தெளிவான இந்திய அணு ஆயுத கொள்கையை மாற்றுவது குறித்த விவாதங்கள் மிகவும் சிக்கலானவையும் பல முகங்களை கொண்டவையும் ஆகும். முதலில் அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம் என்கிற கொள்கைக்கு அதன் தனிப்பட்ட நன்மைகளும் தீமைகளும் உள்ளன. ஒரு பக்கம் அந்த கொள்கை பன்னாட்டு அளவில் இந்தியாவின் நற்பெயருக்கு உதவி அணு ஆயுதங்களின் பயன்பாட்டை அதிகபட்சம் தவிர்க்க தூண்டும். மறுபக்கம் பாகிஸ்தான் மற்றும் சீனா போன்ற வஞ்சகமான அண்டை நாடுகளின் அச்சுறுத்தல்களை முக்கியமாக எதிர்கொள்ள இத்தகைய ஒரு கொள்கைகளை கொண்ட இந்தியாவிற்கு அவர்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். முன்னெச்சரிக்கையாக அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம் என்கிற கொள்கையை ஏற்பதற்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் வலுவான வாதங்கள் பரிசீலனையில் உள்ளன. அப்படி இருக்க பாகிஸ்தான் முதலில் அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் சாத்தியக்கூறு மற்றும் அதனுடன் வளர்ந்து வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் சில நேரங்களில் இந்தியாவை இந்த கொள்கையை மீண்டும் ஆய்வு செய்ய தூண்டலாம். ஆனால் இந்த கொள்கையை மாற்றுவதன் மூலம் ஏற்படக்கூடிய பன்னாட்டு விளைவுகளும் அதன் விளைவாக பிராந்திய பாதுகாப்பு நிலைமையில் ஏற்படும் மாற்றங்களும் மிகவும் கவனத்துடன் பரிசீலிக்கப்பட வேண்டியவையாகும். ஜெய் ஹிந்த்.